ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன மத்தியானம் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா, நான் பண்ணைக்கீரை கடையிலான்னு சொல்லிட்டு பண்ணைக்கீரைக்கு தேவையான பொருட்கள் நான் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், வரமிளகாய் வச்சுருக்கேன், நான் வெங்காயம் வச்சுருக்கேன், தக்காளி வச்சுருக்கேன். பாருங்கள், பண்ணைக்கீரை ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இதுக்கு என்ன காம்பினேஷன் அப்படின்னா களிக்கு பண்ணைக்கீரை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது இயற்கையாக வர்றதுங்க இந்த பண்ணைக்கீரை. இது இரும்பு சக்தி ஜாஸ்திங்க, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. களியில் நான் அரிசி பச்சரிசி கொஞ்சம் வெந்துட்டுருக்கு. கொஞ்சம் முக்கால் பாகம் வெந்த பிறகு நான் கேழ்வரகு அதில் ஆட் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் கல்லுப்பு போட்டிருக்கேன். இது கூட இப்போ நான் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். இது கூடவே நெய் எதுக்கு போடணும் அப்படின்னா, கலரும் போது கட்டியெல்லாம் இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அப்படி தொட்டு பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். குக்கர் வச்சுட்டேன், எண்ணெயில் வதக்கிடலாம். பூண்டு போட்டுட்டேன், எண்ணெயில் வெங்காயம் போட்டுட்டேன், கூட வரமிளகாய் போட்டுக்கலாம். வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டேன். இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆட் பண்ணிவிட்டேன். தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டேன். என்னோடய ஃப்ரெண்டுங்க சுமதி, அவங்க பேர். அவங்க எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறத விட என்னோட மகள்னே சொல்லலாம். அவள் தான் இன்றைக்கி கேழ்வரகு களியும் பண்ணைக்கீரையும் கடைஞ்சி இன்றைக்கி இன்ஸ்டாவில் போஸ்ட் போடுங்க அக்கா அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் அவங்களுக்காகவே நான் செய்கிறேன். அவங்களையும் வர வச்சு ஒரு உருண்டை களி கொடுக்கணும். நீங்கள் எல்லோரும் வாங்க, உங்களுக்கும் நான் செஞ்சு தரேன். களி தான் இல்லைங்க, கறி கூட சமைச்சு தரேங்க, வாங்க. வதங்கிடுச்சு. இப்போ நாம் இது கூடவே பண்ணைக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். பண்ணைக்கீரை பாருங்கள் நல்லா வதங்கட்டும். இந்த பண்ணைக்கீரை கூடங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் எனக்கு ஒரு பாப்பா இருக்காங்க. அங்கே அந்த பாப்பாவோட அப்பா வெங்கடேசன் பேருங்க. அவர் தாங்க பண்ணைக்கீரையும் மந்தக்காளி கீரையும் கொண்டு கொடுத்தாருங்க. நான் என்ன சொன்னாலும் சரிங்க, எனக்கு அடுத்த பதிலே பேச மாட்டாருங்க. அக்கா நான் உடனே கொண்டு வரேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு தருவாருங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு நல்ல பர்சனாக இருந்தாவே போதுங்க வாழ்க்கையிலையும். யாரையும் மட்டும் ஏமாத்தாதீங்க, யாரையும் நம்பவும் கூடாதுங்க. அதுதாங்க முதல்ல வாழ்க்கையில் தெரிஞ்சிக்க வேண்டியது. நல்லது செய்யலைன்னா கூட சரிங்க, யாருக்கும் கெடுதல் நினைக்காதீங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்குது. இது கூடவே நம்ம மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு சும்மா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி குக்கர் மூடிட்டு ஒரு விசில் வச்சிடலாம். மஞ்சள் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன், நிறைய வேண்டாம். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இப்போ நம்ம குக்கர் மூடி விசில் போட்டுடலாம். ஒரு விசில் வந்தாலே போதுங்க. அருமையான கேழ்வரகு களிக்கும் பண்ணைக்கீரையும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குக்கர் மூடிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். பூண்டு பொடி நான் பண்ணுறதுக்காக சொல்லியிருந்தேன். சுருன்னு செய்கிற பூண்டு சட்னி ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. எனக்கு கால் பண்ணியே பேசுனாங்க. அவங்க ஒரு சிலர் என்கிட்ட வீட்டில் கொஞ்சம் கொடுங்க அப்படின்ட்டு வாங்கிட்டு போயிட்டு சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 2-3 பேர் எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வீட்டில் போயிட்டு நான் ஃப்ரீயாகவே அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்க எல்லாமே எடுத்து கொடுத்தாங்க. அவங்க வீட்லேயே நான் சமைச்சு கொடுத்துட்டு வந்தேங்க. அதை சூப்பராக இருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஹெல்த்துக்கு நல்ல ஃபுட்டெல்லாம் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லதுங்க. குக்கர் மூடிடலாம். குக்கர் மூடி வெயிட் போட்டாச்சு. களிக்கு நடுவில் ஒரு கொம்பு விடுவாங்கள்ல, அதை போட்டு விட்டுடலாம். நான் நெய் ஒரு ஸ்பூன் விட்டுட்டேன், அந்த கட்டையும் விட்டுட்டேன். இது இந்த கட்டை களி கலக்கிறதுக்குன்னே வச்சுட்ருக்காங்க ஒரு சிலர், ஆனால் என்கிட்ட கிடையாது. நான் மற்ற மேலே இருக்கிறத கழட்டிட்டு இந்த களிக்கு மட்டும் நான் செஞ்சுக்குவேன். நம்ம எப்பயாவது தானே செய்கிறோம், அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம ஒரு 15 மினிட்ஸ் இந்த மாதிரி சின்ன தீயை வச்சு நம்ம வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நெய்யும் கேழ்வரகும் வாசனை பாருங்கள், அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே சாப்பிடணும். சின்ன குழந்தைங்கள நம்மளாம் சாப்பிடுவோம்ல, கேழ்வரகு நெய்யில் வதக்கிட்டு அப்புறமா சக்கரை போட்டு அதுக்குள்ளே குக்கர் விசில் வந்துடுச்சுங்க. அவங்கள நான் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன். நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்க இல்லையா, அதனால். அந்த கேழ்வரகு நம்ம முருங்கைக்கீரை போட்டு நெய்யில் வதக்கிட்டு அப்படி சாப்பிடும்போது சக்கரை போட்டு சாப்பிடும்போது சும்மா சூப்பராக இருக்கும்ல. அந்த மாதிரி நெய்யும் கேழ்வரகு வாசனை சூப்பராக இருக்கும். அல்டிமேட்டாக பசங்களுக்கு கூட கேழ்வரகு நெய்யில் முருங்கைக்கீரை கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு கேழ்வரகு போட்டு சும்மா வறுத்துட்டு சக்கரை ஆட் பண்ணிட்டு கொடுங்க, சூப்பராக இருக்குங்க. ஓரளவுக்கு களி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கலாரி நம்ம தட்டில் வச்சுக்கலாம். நல்லா கடைஞ்சிட்டு வடகம் போட்டு தாளிச்சிடலாம். வடகம் போட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். வடகம் பொரிஞ்சிடுச்சு, கருவேப்பிலை போட்டுடலாம்.
கொஞ்சம் ஒரு தாளிப்பு இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். வடகம் போடவே பாருங்க வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கலரி விட்டுக்கலாம். இதை பாருங்கள் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். வாங்க சாப்பிடலாம். களியும் ரெடி ஆயிடுச்சு. களி ரெடி ஆயிடுச்சு. நெய் வச்சுட்டேன், மேலே ஆரம்பிச்சிடுச்சுங்க. இப்போ நம்ம சாப்பிட ரெடி ஆகிடலாமா? பாருங்கள், நான் குழம்புலேயே நெய் விட்டுருக்கேன், அதுலேயும் நெய் விட்டுருக்கேன். இப்போ அதை வச்சுட்டு நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டுங்க இது. எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. பெரியவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து சாப்பிட்லாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.